ரட்சகர் வீற்றிருந்தார். இயேசு பன்னிரு சீஷருடன், இயேசு பன்னிரு சீஷருடன். அப்பமதை எடுத்தவர் ஆசீர்வதித்ததை பிட்டு தந்தார். அப்பமதை எடுத்தவர் ஆசீர்வதித்ததை பிட்டு தந்தார். எந்தன் சரீரம் இதுவே புசிப்பி என்றே பரிமாறினார். எந்தன் சரீரம் இதுவே புசிப்பி என்றே பரிமாறினார். இறுதிரா போஜன விருந்திலே ரட்சகர் வீற்றிருந்தார். இயேசு பன்னிரு சீஷருடன், இயேசு பன்னிரு சீஷருடன். பாத்திரத்தில் நவரசம் பாவத்தை கழுவின தூய இரத்தம். பாத்திரத்தில் நவரசம் பாவத்தை கழுவின தூய இரத்தம். ரட்சண்ய புது உடன்படிக்கையை இதை பானம் பண்ணினார். ரட்சண்ய புது உடன்படிக்கையை இதை பானம் பண்ணினார். இறுதிரா போஜன விருந்திலே ரட்சகர் வீற்றிருந்தார். இயேசு பன்னிரு சீஷருடன், இயேசு பன்னிரு சீஷருடன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் 12வது நாள் ஜெபத்திற்கு ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு சபை பின்பற்ற வேண்டிய அஸ்திபாரமான காரியங்களில் ஒன்றான பிரேக்கிங் ஆஃப் பிரெட், அப்பம் பிட்குதல் என்கிற காரியத்தை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடத்திலே அப்பம் பிட்குதல் என்கிறது ஆதி அப்போஸ்தலருடைய கால நாட்களிலே இரண்டாக நம்ம பிரிக்கலாம். முதலாவதாக அது கம்யூனல் மீல்ஸ், அதாவது நாம் இன்றைக்கு சுகமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறது போல அன்றைய நாட்கள் அவ்வளோ எளிதாக இல்லை. ஆதி கிறிஸ்தவர்கள் ஒளிந்து மறைந்து மறைவான இடங்களிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். இன்று எங்களுக்கு ஓய்வு நாள் என்று அவர்களால் பகிரங்கமாக வெளியே சொல்ல முடியாத நிலை. எனவே அவர்கள் என்றைக்கெல்லாம் ஜெபத்திற்காக கூடினார்களோ, என்றெல்லாம் சபை கூடி வந்தார்களோ, அன்றைக்கு அவர்கள் எப்பொழுதும் போலவே வழக்கமான தங்களுடைய வேலைகளுக்கு பகலிலே செல்வார்கள். சாயங்கால நேரத்திலே பல்வேறு தரப்பட்ட வேலைகளை செய்துவிட்டு ஓட்டமாக ஓடி அந்த சபை கூடுகிற இடங்களுக்கு வருவார்கள். அப்படி வரும்போது அவர்களில் சிலர் பசியோடு வருவார்கள். பலரும் ஏழைகளாக காணப்பட்டபடியினாலே அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக விசுவாச ஜனங்கள் எல்லாரும் நாம் அப்போஸ்தலர்களை வாசிக்கிறது போல ஒரே மனதும் ஒரே இருதயமும் உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்த
இருந்தபடியினாலே அவர்களுடைய அப்பத்திலே மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நாட்களிலும் நாம் பின்பற்ற வேண்டிய அப்பம் பிட்குதல் என்னவென்றால் அது இரண்டாவது வகையை சேர்ந்தது. அது என்னவென்றால் அதுதான் த லார்ட் சப்பர் அல்லது கம்யூனியன், திருவிருந்து என்கிறதாக நாம் இன்றைக்கு அனுசரிக்கிற அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் நினைவு கூறுகிற ஒரு ஐக்கியத்தின் விருந்து. கம்யூனியன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்திலேயே நாம் விளங்கி கொள்ளலாம். கம்மிங் இன்டு யூனியன், அதாவது விசுவாசிகளிடையே நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம், ஒரு இசைவு, ஒரு ஏக மனம், ஒரே சிந்தை உடையவர்களாய் விசுவாசிகள் காணப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த பாத்திரத்தை அனுசரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். யாரோடு நாம் இந்த பாத்திரத்திலே பங்கு பெறுகிறோமோ அவர்களோடு கூட நாம் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அன்றைய தினத்தில் ஒப்புரவாகி தான் நாம் இந்த பாத்திரத்திலே பங்கெடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் பாத்திரத்திலே பங்கெடுத்தோம் என்றால், இல்லை என்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிராத மறைமுகமான பாவங்கள், பகிரங்கமான பாவங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போமானால் நாம் பகிரங்கமாக அலட்சியமாக இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறக்கூடாது. இதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எனவே நாம் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் போதெல்லாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இல்லை என்றால் நாம் துணிகரமாய் இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்போம் என்றால் நமக்கு நாமே ஆக்கினை தீர்ப்பை வருவித்துக் கொள்வோம் என்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நான் பாவத்திலே இருக்கிறேன் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் இந்த பாத்திரத்திலே நான் பங்கெடுக்காமல் இதை தட்டி கழிப்பது சரியா? அதுதான் தவறு. வேதம் சொல்லுகிறது அதை விட ஒரு பெரிய பாவமே இல்லை. ஏனென்றால் இது இயேசுவானவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு மெய்யான கட்டளை. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது சீஷர்களுக்கு இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 48 முதல் 58 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அதை வேகமாக வாசிக்க விரும்புகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் நாம் பங்கெடுக்கும் போதெல்லாம் அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் நாம் உடன் பங்காளிகள் ஆகிறோம். நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனவே இந்த பந்தியை நாம் புறக்கணிக்கவே கூடாது. இதைதான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து நமக்காக பிற்கப்பட்டார். அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது. அந்த மரண
மரணத்தை நினைவு கூறும்படிதான் நாம் இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோம். இயேசுவும் இதை தான் சொன்னார். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்பதாக. அப்படியானால் நாம் எப்பொழுதெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் டேக் பார்ட் பண்ணுகிறோமோ, பங்கெடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசுவானவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்கிறதை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த நாம் இப்பொழுது பங்கெடுக்கிற இந்த திருவிருந்து பழைய ஏற்பாட்டு கால பஸ்காவுக்கு ஒப்பனையானது. எகிப்திலே தேவ ஜனம் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கர்த்தர் சில வாதைகளை அனுப்பி தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை செய்வதற்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். இதில் கடைசியான வாதை தான் இந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்பது. அதாவது எகிப்தியருடைய சகல தலைப்பிள்ளையான ஆண் பிள்ளைகள் எல்லாம் அன்று ராத்திரியிலே சங்காரக்காரன் அழிக்கும்படியாய் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், கர்த்தர் கட்டளையிட்டபடி புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து அதை பஸ்காவுக்கு புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து, அது மாத்திரமல்ல பஸ்கா பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதனுடைய இரத்தத்தை தங்களுடைய வாசல்களின் நிலைக்கால்களிலே பூசி வைத்து, இப்படியாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறும் முன்பதாக அவசரமாக தீவிரமாய் அவர்கள் அந்த பஸ்காவை புசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் 8வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த பஸ்காவை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தலைமுறை தோறும் இன்றளவும் ஆசரித்து வருகிறார்கள். அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறவராகிய நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக நாம் இந்த அப்பம் பிட்குதலிலே தவறாமல் பங்கு பெற வேண்டியது மிகவும் அவசியம். இதை அலட்சியம் பண்ணுகிறவன், இதிலே அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஆக்கினை வரும்படி தனக்கு வருவித்துக் கொள்ளுகிறான் என்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு ராபோஜனத்தையும் கூட, ஒரு அப்பம் பிட்குதலையும் கூட நான் தவற விட மாட்டேன் என்கிறது நம்முடைய இருதயத்திலே நாம் தீர்மானமாக எடுத்துக்கொள்வோம். நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பாத்திரத்திலே அனுசரிக்கும் போதெல்லாம் நான் துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத மாவோடு கூட அதை ஆசரிப்பேன் என்கிற தீர்மானத்தையும் நாம் இன்றைய தினத்தில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு விசை கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சரீரத்தின் மூலமாய், உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு நித்திய ஜீவனை ஏற்படுத்தி வைத்த ஜீவ அப்பமாகி உம்மை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் எப்படி இந்த பாத்திரத்தில் பங்கு பெற்றோம் என்கிறது ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இனிமே நாங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற போதெல்லாம் உண்மையோடு கூட கர்த்தர் எங்களுக்காக மரித்தீர் என்கிற பயபக்தியோடு கூட அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் பங்கெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து வருமளவும், கர்த்தர் வருமளவும் உம்முடைய மரணத்தை நாங்கள் தெரிவிக்க ஆண்டவரே தவறவே கூடாது. ஒரு நாள் இந்த பாத்திரத்தை நாங்கள் அலட்சியமாக பார்க்கவே கூடாது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதில் உண்மையாய் புசித்து பானம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் இன்னைக்கு மாறணும், சுகவீனங்கள்
பலவீனர்கள் இன்னைக்கு மாறணும், வியாதியஸ்தர்கள் இன்னைக்கு சொஸ்தமாகணும். கர்த்தர் அப்படியான கிருபைகளை தருவீராக. உம்முடைய இரத்தத்திலே, உம்முடைய சரீரத்திலே ஜீவன் உண்டல்லவோ, அந்த ஜீவன் எங்களுக்குள்ளாக பரிபூரணப்படட்டும். எங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண ஜீவன் எங்களுக்குள்ளாக பெருகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.